வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வான்மதி. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தனது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 124வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும், AIR செய்தி வலைதளத்திலும், நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் ஒலிபரப்ப கேட்கலாம். ஆகாஷ்வாணியில் பிரதமரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து அதன் தமிழ் மொழி வடிவம் இடம்பெறும். இதன் மறு ஒலிபரப்பு இரவு 8 மணிக்கு. இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்று அனைவராலும் போற்றப்படும் டாக்டர் APJ அப்துல் கலாமின் 10வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள சமூக ஊடக பதிவில், முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாமிற்கு இந்நாளில் அஞ்சலி செலுத்துவதாகவும், எழுச்சியூட்டும் தொலைநோக்கு பார்வையை கொண்ட ஒருவராகவும், சிறந்த விஞ்ஞானியாகவும் மற்றும் இளைஞர்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாகவும் திகழ்ந்த அவர் இன்றும் நினைவு கூறப்படுவார் என்றும், அவரது எண்ணங்கள் வளர்ந்த மற்றும் வலிமையான இந்தியாவை உருவாக்குவதற்கு இளைஞர்களை ஊக்குவிப்பதாக அமைவதாகவும் பதிவிட்டுள்ளார். மேலும் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், அறிவியல் ஆய்வகம் முதல் அரசியல் களம் வரை டாக்டர் அப்துல் கலாமின் மகத்தான பங்களிப்புகள் ஒரு புதிய மற்றும் முன்னேறிய பாரதத்தின் அடித்தளமாக அமைந்தது என்றும், வரும் தலைமுறைகளுக்கு கலங்கரை விளக்கமாக அவர் என்றும் திகழ்வார் என்றும் பதிவிட்டுள்ளார். ஜிப்மர் நிர்வாகம் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ளும் மாணவர்களுக்கான ஆடை கட்டுப்பாடு குறித்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கும் ஆண்கள் மற்றும் பெண்கள் இந்திய பாரம்பரிய உடை அணிந்து வருமாறும், பாரம்பரிய உடை அணியாவிட்டால் பட்டமளிப்பு விழாவிற்கு மாணவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் ஜிப்மரின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் திரு சுரேஷ்குமார் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.